எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வயசுக்கு வந்த பொண்ணு அங்க இருக்கா, 2 மருமகளும் அங்க இருக்கா. அவங்களுக்கு முன்னாடி வச்சு என் அன்றாயிரம் துவைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருப்பியா? கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு. அது இல்லங்க, அது வந்து அத எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் துவைக்க சொல்றேன்? ரொம்ப தேவையில்லாம வாயை வச்சுக்கிட்டு எதையா பேசி. சரி, ஏதோ அறிவு கேட்டு நீ துவைக்க சொல்லிட்ட, அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சுல, அதோட விட்டு தொலைய வேண்டியதானே? அதெல்லாம் டைனிங் டேபிள்ல பேசுற விஷயமா? அது எல்லோருக்கும் முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்கிட்டியே. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக தானே நான் அவங்க கிட்ட பேசினேன். எனக்கு ஆளா நீ ஒண்ணு பேச வேண்டாம். நீ அமைதியா இருந்தாலே போதும். எனக்கு ஒரே தர்ம சங்கடமா போச்சு. பாரு, இனிமே இது மாதிரி பேசுறதா இருந்தா பொது இடத்துல வச்சு பேசாத. சரிங்க, நான் எதுவுமே பேசல, வாயே திறக்கல, அமைதியா இருக்கேன். உங்க மகன்களும் மருமகள்களும் சொன்ன மாதிரி இனிமே உங்க துணியை நீங்களே துவைச்சு போடுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஏன் துணியை நான் ஏன் துவைக்கணும்? நல்ல கதையாட இருக்கு. அந்த பொண்ணு துவைக்க மாட்டேன்னு சொன்னா நீ அதை துவைச்சு போடு. முடிஞ்சது இல்ல? பாரு, தானே இருக்க. நாளையில இருந்து நீ உன் கையால அதை துவைச்சு போடு. சொல்லுமா, என்னடி பண்ற? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைனிங் டேபிள சுத்தம் பண்ணிட்டு இருக்கேமா. என்ன சமைச்ச? சப்பாத்தியும் குருமாவும் பண்ண. நீ சாப்பிட்டியாமா? மாத்திரை போடணும்ல, அதான் பேருக்கு கொஞ்சமா சாப்பிட்டேன். ஏன், நல்லா சாப்பிடறதுக்கு என்ன? மனசு சரியில்லைன்னா சாப்பாடு எங்க இறங்குது? உன் மனசுக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்லுவேன் ரேவதி, வீட்டுல ஒரு பிரச்சனை. என்னாச்சுமா? அத விடு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வேலையை பாரு. என்னாச்சுன்னு சொல்லுமா. ஊர் உலகத்துல மாமியாருங்க மருமகளுங்களை என்னெல்லாமோ சொல்றாங்க. நான் ஒரு துணி துவைக்க சொன்னது குத்தமாயிடுச்சு. என்ன துணி துவைக்க சொன்ன? என்ன குத்தமாச்சு? மிஷின் எல்லாம் இப்பதானே வந்துச்சு. அந்த காலத்துல எல்லாரும் கையால தானே துணி எல்லாம் துவைச்சாங்க. அந்த கால கதையெல்லாம் இருக்கட்டும்மா, நீ விஷயத்த சொல்லு. எல்லா துணியும் மிஷின்ல போட்டா துணி நாசமாயிடுது. அதான் சில துணிய மட்டும் கையால துவைக்க சொல்லி மதிக்கிட்ட சொன்னேன். முடியாதுன்னு சொல்லிட்டா. கூட மலர் வேற சேர்ந்துகிட்டா. 2 பேரும் சேர்ந்துகிட்டு என்கிட்ட அப்படி சண்டைக்கு வராங்க. அப்படியெல்லாம் சண்டை போடுற ஆளுங்க இல்லையே 2 பேரும். ஏன் மதி சண்டை போடாத ஆளா? நல்லா சொன்ன போடி. 2 எத்தனைன்னு கேட்டா அதுக்கே சண்டை போடுவா. சண்டையெல்லாம் போட மாட்டாங்களேமா. நீ அப்படி என்ன துவைக்க சொன்ன? உங்க அப்பாவோட பனியன், உள்ள போடுற துணி, இது எல்லாத்தையும் தாண்டி துவைக்க சொன்னேன். உனக்கு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் கையில துவைக்க சொல்லுவ. மிஷின்ல போட்டா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுதுடி. கிழிஞ்சா புதுசா வாங்கிக்கலாம். அது என்ன கோடி ரூபாயா? ஏண்டி, ஒரு மருமக மாமனார் துணியை துவைச்சு போட மாட்டாளா? அதையெல்லாம் கையால துவைக்கணும்னு யாருக்கும் தலையெழுத்து இல்ல. இங்க கையால துவைக்க வேண்டிய துணிய வீட்டுல வேலை பாக்குறவங்க துவைக்கிறாங்க. மத்த துணி மொத்தத்தையும் மிஷின்ல தான் போடுறாங்க. எல்லா வீட்லயும் அப்படிதாமா நடக்குது. நம்ம வீட்டுல கூட இத்தனை நாள் அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. புதுசா என்னமா பண்ற நீ? என்னடி எல்லாரும் ஒரு பக்கமா சேர்ந்துட்டீங்க? உன் அண்ணனும் தம்பியும் என்னடான்னா உங்க அப்பா துணிய அவரே துவைக்கட்டும்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே. அவரை கேட்டா என்ன துவைக்க சொல்றாரு? மலர் வர வரைக்கும் உங்க அப்பாவோட துணியெல்லாம் நான் தாண்டி துவைச்சேன். அப்படி பழக்கி வச்சது உன் தப்புமா. நீ செஞ்ச தப்பையே உன் மருமகளும் செய்யணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அநியாயம் பண்ணிட்டு இருக்கமா. ஆமாடி, நான் பண்றதெல்லாம் உனக்கு அநியாயமா தான் தெரியும். இனிமே மதிக்கிட்டயோ மலரணி கிட்டயோ இந்த வேலையெல்லாம் சொல்லாதம்மா. கேட்கவே நல்லா. சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். யார்கிட்ட ரேவதி பேசி? அம்மா கிட்ட. இந்த நேரத்துல அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்க? சும்மாதான். சரி, 2 பேரும் என்ன பேசுனீங்க? அம்மாவும் பொண்ணும் என்ன பேசுவோம்? நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. உண்மையிலே அத்தை கிட்ட நான் பேச? ஆமாங்க. சரி, உனக்கு எதுக்கு? யார்கிட்ட பேசணும்னு பாக்கதான். அதான் சொன்னேனே அம்மா கிட்டன்னு. அதான் போனை காட்டு, நான் பாக்கணும். நான் எங்க காட்டணும்? நம்பிக்கை இல்லையா? அப்போ போனை குடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாருங்க, அம்மா கிட்ட தான் பேசுனேன். நம்பர் ஏதாவது செக் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணு. அம்மா அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து பாடு. என்ன வீட்ல பஞ்சாயத்தாமே கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? உங்க அண்ணன் சொன்னாரா? நான் தான் என்ன நடந்தாலும் உன்கிட்ட ஒப்பிப்பேன். இப்ப அவரும் ஆரம்பிச்சிட்டாரா? அண்ணன் எதுவும் சொல்லல. அம்மாவே எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் மதியும் அம்மா கிட்ட சண்டை போட்டீங்களாமே? சண்டையெல்லாம் போடலங்க. நடந்த விஷயம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஆனா அவங்க சில ட்ரெஸ் எல்லாம் கையால துவைக்க சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்க அண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரியும் மதி, அம்மா சொன்னது தப்புதான். அதெல்லாம் துவைக்க மாட்டேன்னு நீ சொன்னதும் சரிதான். உனக்கு அண்ணி சப்போர்ட் பண்ணதும் சரிதான். அதனால அதெல்லாம் நான் மிஷின்ல தான் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு திடீர்னு கையால துவைக்க சொன்னப்போ எனக்கே கோவம் வந்துருச்சு. உடனே உங்க அண்ணனுக்கும் சுரேஷுக்கும் போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. உங்களையும் நான் வர வேணாம்னு சொல்லிட்டேன். எல்லாமே சேர்த்து அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு எல்லாரும் வந்ததுமே அவங்க மறுபடியும் பிரச்சனைய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க பசங்களுமே அவங்க பக்கம் நின்னு பேசல. அதனால கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்துல எல்லாம் யார் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நானுமே அம்மா பண்ணது தப்புன்னு தான். கண்டிப்பா நான் சொன்னது அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. பிடிக்கலனாலும் உண்மையை சொல்லிதானே ஆகும். அத ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்களா? ஆமா, நீ வருத்தப்பட்டு தான் பேசினா. அப்செட்டா தான் இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சில விஷயங்கள் எல்லாம் அவங்களும் புரிஞ்சுக்கணும்ல. நீங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். சரி, நீங்க சாட் பண்ணிட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை, நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன அத்தை இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? நான் மாத்திரை சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? எதுக்கு அத்தை இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கொசுலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க உள்ள வாங்க. நீங்க ஏதோ வீம்புக்குன்னே மதிக்கிட்ட கையால துவைக்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீயும் மாறிட்டல்ல மலரு. நான் என்ன அத்தை மாறினேன்? பாக்யராஜ் கிட்ட பேசினா அவன் நீ இனிமே எந்த வேலையும் செய்யாதேன்னு உன்கிட்ட சொல்றான். அவர் அப்படி சொல்லலையே. அவன் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். சுரேஷ் என்னடான்னா அவ வேலைய அவரே பண்ணட்டும்னு சொல்றான். பெரிய மனுஷன். இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக
ஓடா தேஞ்ச மனுஷன் அவரு வேலை செய்யணும்னு சொல்றான். என்னங்க இது அநியாயமா இருக்குன்னு அவர்கிட்ட போய் பேசினா, நீ சும்மா தானே இருக்க, என் துணிமணி எல்லாம் நீயே தோச்சு போடுன்னு சொல்றாரு. அத்தை நான் நீ எல்லாருக்கும் மேல மலரு. மதி அந்த பேச்சு பேசுறா, நீ சொன்னா நான் செய்யணுமான்னு என்கிட்ட சண்டைக்கு நிக்கிறா. நீயும் அவ கூட சேர்ந்து நிக்கிறல்ல, என்ன நீ மதிக்கவே இல்ல. உனக்கு என்ன விட அந்த மதி தான் முக்கியமா போயிட்டா. எல்லாம் இல்ல அத்தை, எனக்கு எல்லாருமே முக்கியம் தான். இப்போ எனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவ கல்யாணமாகி போற இடத்துல அவ மாமனாரோட அண்டர்வேர் எல்லாம் கையால துவைக்க சொன்னாங்கன்னா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? மதி ஒண்ணும் உன் சொந்த தங்கச்சி இல்லையே. அதுவும் இல்லாம நான் ஒண்ணும் அவள கொலை குத்தம்லாம் பண்ண சொல்லலையே. ஒரு மனுஷன் போட்ட துணிய துவைக்க சொன்ன, அவ்வளவுதானே. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கே இவ்ளோ அக்க போறன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி அத்தை, நான் உங்க பக்கமே. நீங்க சொன்னது எல்லாமே சரியாவே இருக்கட்டும். நம்ம ஸ்ருதி இருக்கால, நாளைக்கே அவ கல்யாணமாகி அவ புருஷ வீட்டுக்கு போறா. அங்க போய் அவளோட மாமியாரு நீங்க சொன்ன அதே துணிய அவ கையால துவைக்க சொல்றாங்க. நீங்க அதை ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்ருதி உங்க பொண்ணு. உங்க பொண்ணு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற வேலையெல்லாம் உங்க மருமக செய்யணும்னு நினைக்கிறது என்ன நியாயம் அத்தை? நான் பாக்யராஜுக்கும் சுரேஷுக்கும் போன் பண்ணி வர சொன்னப்ப நீ ஏன் வேண்டான்னு சொன்ன? அத்தை, வேலையில 2 பேருக்கும் 1008 டென்ஷன் இருக்கும். அதுக்கடையில இந்த டென்ஷனை வேற அவங்க தலையில ஏத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அப்படியே அவங்க வந்திருந்தாலும் நைட்டு சொன்னதான் அப்பவும் சொல்லிருப்பாங்க. எல்லாருக்கும் நான் ஒருத்தி இளிச்சவாய் கிடைச்சிட்டேன். நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பு. அப்படிலாம் யாரும் சொல்லல அத்தை. நீங்க மதிய செய்ய சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் தப்பு, அவ்வளவுதான். நீ போ, என்கிட்ட பேசாத மலரு. சரி, நான் பேசல, நீங்க உள்ள வாங்க. நீ போ, நான் வரல. இங்க காத்தே வரல அத்தை, கொசு வேற கடிச்சுக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, உள்ள வாங்க 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 அத்தை. பாக்யராஜே, பாக்யராஜே, என்னப்பா? உட்காரு. வேலையெல்லாம் அப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, உனக்கு பொறுப்பும் கூடி இருக்கும்ல? ஆமா, ஆனா மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இந்தாங்க. என் கூட வேலை பார்த்த அந்த கல்யாண சுந்தரம் தெரியும் தானே உனக்கு? தெரியும். அவருக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா. என்னாச்சுங்க? இருந்தாப்புல மயங்கி விழுந்துட்டாராம். அவங்க ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமோன்னு சந்தேகப்படுறாங்க. எல்லாம் எடுத்த அப்புறம் தான் என்னன்னு தெரியுமா. நல்ல மனுஷனாச்சேங்க அவரு. வர்ற வியாதி எல்லாம் நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் பார்த்தா வருது. காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம்னு நடப்பாரு. பார்த்து சாப்பிடுவாரு. அவருக்கு இப்போ உடம்பு சரி. கேட்டதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்குது. எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா, உங்களுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்றோமே. ஆனாலும் பயமா தான் இருக்குது. பாக்கிறேன். எனக்கு ஒரு செக்கப்புக்கு ஏற்பாடு பண்றியா? பண்றேன்ப்பா, நாளைக்கே பண்றேன். வீட்டுக்கு வர சொல்லிடுறியா? சொல்றேன்ப்பா. வீட்டுக்கு வர சொன்னா நிறைய காசு ஆகுமேங்க. பெருசாகாது, வீட்டுக்கே வரணும். இல்லைன்னா காலங்காத்தாலேயே கிளம்பி போகணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி போகணும். யாரால முடியும்? அதுவும் சரிதான். வயசு வேற 60 ஆகுது. சுகர் பிரஷர்னு எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம பக்கத்து தெருவுல பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரருக்கு கூட சுகரு பிரஷரு எல்லாமே இருந்துச்சாம். கடைசியில ஹார்ட் அட்டாக் வந்தப்போ அதுதான் காரணம்னு சொன்னாங்களாம். ஏற்கனவே நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீ கேள்விப்பட்டத சொன்னேன். நீங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கீங்க. இதுக்கும் செக்அப் பண்ணிட்டு. எனக்கும் சுகரு பிரஷரு எல்லாம் இருக்குடா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது லட்சுமி. பொம்பளைகளுக்கு எல்லாம் எந்த வியாதியும் வர்றதில்ல. வர்றதெல்லாம் ஆம்பளைகளுக்கு தான் வருது. நாளைக்கு செக்கப்புக்கு வர சொல்லி சொல்றேன்ப்பா. உங்களுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்தே சொல்றேன். அம்மாவுக்கு எல்லாம் வேண்டாம், எனக்கு மட்டும் சொல்லு போதும். சரிப்பா. பாக்கியராஜ், அப்பா கொண்டு இருக்காது இல்லடா? ஒண்ணும் இருக்காதுமா. அப்பா பயப்படுறதுக்காக ஒரு தடவை செக்அப் பண்ணிடலாம். சரி, நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாது.